ஹலோ மக்களே, ஒரு அழகான காதல் கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் என்னன்னா மலையில் மலர்ந்த காதல். ஹோசூரில் ஒரு அமைதியான கிராமத்தில் வாழ்ந்தாள் மீரா. அவள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரியில் சேர காத்திருந்தாள். புத்தகங்கள் படிப்பது, ஓவியம் வரைவது, மலையை ரசிப்பது ஆகியவை அவளுக்கு மிகவும் பிடித்தவை. ஒரு நாள் மாலை கருமேகங்கள் வானத்தை மூடியிருந்தன. திடீரென மழை பெய்யத் தொடங்கியது. பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த மீரா மழையில் நனையாமல் இருக்க ஒரு மூலையில் ஒதுங்கினாள். அப்போது ஒரு இளைஞன் குடையுடன் அங்கு வந்தான். "நீங்கள் நனைந்து விடுவீர்கள், குடைக்குள் வாருங்கள்" என்றான். மீரா முதலில் தயங்கினாள். "பரவாயில்லை, நான் சமாளித்துக் கொள்கிறேன். மழை இன்னும் அதிகமாகும் போல் இருக்கிறது" என்று புன்னகையுடன் சொன்னான் அவன். அவள் மெதுவாக குடைக்குள் வந்தாள். "என் பெயர் அர்ஜுன்" என்றான். "நான் மீரா." அந்த சில நிமிட பயணம் அவர்களுக்குள் ஒரு புதிய நட்பை உருவாக்கியது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்கவும் தொடங்கினர். பேருந்து நிறுத்தம், நூலகம், பூங்கா, எங்கு பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். ஒரு நாள் அர்ஜுன் கேட்டான், "உனக்கு மழை ஏன் இவ்வளவு பிடிக்கும்?" மீரா சிரித்தாள். "மழை வந்தால் எல்லா கவலைகளும் மறைந்து போகும் போல தோணும்." அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். "எனக்கும் இப்போது மழை பிடிக்க ஆரம்பித்துவிட்டது. ஏன், மழையுடன் நீயும் வருகிறாயே?" மீராவின் கன்னங்கள் சிவந்தன. அவள் இதயத்தில் இதுவரை இல்லாத ஒரு உணர்வு மெதுவாக மலரத் தொடங்கியது. அந்த நாளுக்கு பிறகு மீராவும் அர்ஜுனும் இன்னும் நெருக்கமான நண்பர்களாகினர். ஒவ்வொரு காலையிலும் "காலை வணக்கம்" என்ற ஒரு சிறிய செய்தியுடன் அவர்களின் நாள் தொடங்கும். இரவு "இனிய கனவுகள்" என்ற செய்தியுடன் முடியும். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. ஒரு நாள் அர்ஜுன் மீராவை கிராமத்தின் அருகில் இருந்த ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றான். மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். ஏரியின் நீரில் தங்க நிற ஒளி மின்னியது. "மீரா, வாழ்க்கையில் உனக்கு என்ன ஆசை?" என்று கேட்டான் அர்ஜுன். "நன்றாக படித்து ஆசிரியையாக வேண்டும், என் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும்" என்றாள். "நீ கண்டிப்பாக சாதிப்பாய்" என்றான் அர்ஜுன். "உன் ஆசை என்ன?" "என் கனவுகளோடு சேர்த்து உன் கனவுகளையும் நிறைவேற்ற வேண்டும்." மீரா அமைதியாக அவனை பார்த்தாள். அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தை தொட்டன. அன்றிரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அர்ஜுனின் முகமும் வார்த்தைகளும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன. சில வாரங்கள் கழித்து கல்லூரி தொடங்கியது. மீரா புதிய கல்லூரியில் சேர்ந்தாள். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அர்ஜுனும் தனது வேலை காரணமாக பிஸியாகிவிட்டான். முன்பை போல அடிக்கடி சந்திக்க முடியவில்லை. ஒரு நாள் முழுவதும் அர்ஜுனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. மீரா கவலையடைந்தாள். என்ன ஆயிற்று என்று பலமுறை கைபேசியை பார்த்தாள். இரவு 10 மணிக்கு ஒரு செய்தி வந்தது. "மன்னித்துவிடு, வேலை அதிகமாக இருந்தது." அந்த ஒரு செய்தியை பார்த்ததும் மீராவின் மனம் அமைதியானது. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அர்ஜுன் இல்லாத ஒரு நாள் கூட அவளால் எளிதாக கடக்க முடியவில்லை. அவள் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அதை எப்படி சொல்வது? அர்ஜுனுக்கும் அதே உணர்வு இருக்கிறதா என்ற கேள்விகள் அவள் மனதை நிரப்பின. ஒரு மழை நாளில் அவர்கள் மீண்டும் ஏரிக்கரையில் சந்தித்தனர்.
மலைத்துளிகள் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. அர்ஜுன் திடீரென சொன்னான், மீரா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். மீராவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன விஷயம்? அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன். மீரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவன் தொடர்ந்தான், நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே அழகாக மாறிவிட்டது. நான் உன்னை காதலிக்கிறேன். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நொடியில் மீராவுக்கு உலகமே நின்றுவிட்டது போல தோன்றியது. இதோட இந்த கதை முடியல. அடுத்த பகுதியில் மீராவின் பதில் என்ன? அவர்களின் காதல் மலர்ந்ததா? குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் மற்றும் சுவாரஸ்யமான திருப்பங்கள் வரும்.